இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்றால், கடவுளை நம்பும் பெண்கள் உண்மையுள்ளவர்களாகவும் பயமில்லாதவர்களுமாக இருப்பார்கள். கடவுளை நம்பும் பெண்கள் உண்மையுள்ளவர்களாகவும் பயமில்லாதவர்களாகவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருக்கா? ஹல்லேலூயா. கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருக்கிறதுனால தான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம், அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின் அடிஸ்தானத்தில் நம்ம ஒரு 3 பெண்களை குறித்து நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். 3 பெண்கள். நம்முடைய வேதாகமத்தில் அநேக பெண்கள் பெண்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து, அற்புதம் பெற்றுக்கொண்ட நபர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நான் எடுத்திருக்கிறது 3 பெண்கள். யாரெல்லாம் என்றால் 3 ரோசஸ். நமக்கு மறக்காமல் இருக்கணும்னா ஒரு 3 ரோசஸ். அப்போ நீங்கள் பின்னையானாலும் நினைப்பீங்க 3 ரோசஸ்ன்னு சொல்லி ஒரு 3 ஸ்திரீகளை குறித்து நம்ம படித்தோம், அப்படி தானே? அப்போ 3 ரோசஸில் முதலாவது இருக்கிறது ஒரு பெண் யார் என்றால் உல்தாள். நம் ரொம்ப கேள்விப்படாத ஒரு பெண் தான் இந்த உல்தாள். இந்த உல்தாள் யார் என்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. துணிச்சலாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி தான் இந்த உல்தாள். யோசியா ராஜா அரசாண்ட காலத்தில் இந்த உல்தாள் தீர்க்கதரிசியாக இருந்தாள். அவருடைய கணவன் பெயர் சல்லும். வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனாக இந்த சல்லும் என்பவர் இருந்தார். இந்த தினத்தில் வாசிக்க கேட்ட 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்படியாக இந்த உல்தாளின் பணி என்னவென்றால், எருசலேம் ஜனத்திற்கு யெகோவா தேவனை அறிவிக்கணும். அதுதான் அவளுக்கு எய்ம். எருசலேம் ஜனத்திற்கு யெகோவா தேவனை அறிவித்து அவரை அறிய வைக்கணும். ஜனங்கள் அவரை அறியாதபடிக்கு. தாவீது ராஜாவுக்கு பிறகு வந்த எல்லா ராஜாக்களும் பாவம் செய்து கர்த்தருக்கு அருவருப்பான பொல்லாப்பான வழியில நடந்தாங்க. அப்போ இந்த யோசியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். இந்த காலகட்டத்தில் இருந்த இந்த உல்தாள் என்கிற பெண் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஜனத்திற்கு எப்படியாவது அறிவிக்க வேண்டும், இந்த ஜனம் மனம் திரும்பணும் என்று கர்த்தர் அந்த நாளில் ஒரு பெண்ணை, உல்தாள் என்கிற பெண் தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த 18ஆம் யோசியா ராஜா அரசாண்ட 18ஆம் வருஷத்தில் ஆலயத்தின சீரமைப்பு பணிகள், ஆலயத்தின் பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசியா ராஜாவுக்கு மனதில் ஒரு எண்ணம் ஆலயத்தின் சீரமைப்பு பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆலயத்தில் சீரமைப்பு பணிகள் செய்யும் போது அங்கு ஆசாரியனாகி இருந்த இல்கியா என்கிற ஒரு மனுஷனுடைய கையில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்த உடனே அந்த இல்கியா ஆசாரியன் ராஜாவினிடத்தில் கொண்டு போய் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து சொல்லி அவருடைய கரங்களில் கொடுத்த உடனே ராஜா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ராஜாவின் சந்நிதியில் வாசிக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பொழுது யோசியா ராஜா தன் வஸ்திரத்தை கீறி அழுதான். எதற்காக அழுதிருப்பான்? நம்முடைய ஜனங்கள் கெட்டு போயிருக்காங்க. இப்போ ஜனங்கள் பாவத்தில் இருக்காங்க. அந்த பாவத்தை குறித்து உணர்த்துகிறது தானே வேதாகமம், அப்படிதானே? நம்முடைய முகம் எப்படி நம்முடைய கண்ணாடியில் போய் நம்ம பார்க்கும்போது எப்படி பிரதிபலிக்கிறதோ அதே போல தான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பாவம் இருந்தால் அந்த வேதாகமம் அதை உணர்த்தி காணிக்கும். எனக்குள்ள பரிசுத்த குறைவு இருந்தால் அந்த வேதாகமம் உணர்த்தி காணிக்கும். முகம் பார்க்கிற கண்ணாடியை போல தான் நமக்குள் இருக்கிற சுபாவத்தை பிரதிபலிப்பது தான் இந்த வேதாகமம். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட பொழுது ராஜா தன் வஸ்திரத்தை கீறி அழுகிறான். அழுதுட்டு ஆசார் எடுத்து சொல்லுகிறான், நீங்க போய் இது ஒரு தீர்க்கதரிசி இடத்துல விசாரிங்க, ராஜாவுக்கு தெரியும் என் ஜனம் கெட்டு போய் இருக்கிறார்கள். என்னுடைய பாவமோ என்னுடைய ஜனத்தின் பாவம் இந்த தேசத்தை அழிக்க ஒரு காரணமா இருக்கக்கூடாது என்று இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று விசாரிப்பதற்காக ஆசாரியர்களை தீர்க்கதரிசியிடத்தில் அனுப்புகிறார். அந்த காலத்தில் பெரிய பெரிய தீர்க்கதரிசி எரேமியா, செப்பனியா போன்ற ஆண் தீர்க்கதரிசிகள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவதற்கு பெண் தீர்க்கதரிசியாகிய உல்தாளைத்தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் கை கொக்காம நிறைய பேர் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பெண் தீர்க்கதரிசி இடத்துல ஆசாரியர்கள் போன பொழுது 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். 17. இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது
கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல ஆசாரியர்கள் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல விசாரிக்க போயிருக்காங்க. விசாரிக்க போனோன்னா தன்னுடைய இருதயத்தில் சொல்லுவதா தீர்க்கதரிசி இல்ல, கர்த்தர் எனக்கு எதை சொல்லுகிறாரோ, கர்த்தர் எதை என்று சொல்லுகிறாரோ அதை அறிவிப்பதுதான் தீர்க்கதரிசியின் வேலை. அப்ப இந்த உள்தாடத்துல கர்த்தர் சொன்ன காரியத்தை அந்த வார்த்தையோடு கூட ஒன்றையும் கூட்டாதபடிக்கு குறைக்காதபடிக்கு அவள் கர்த்தர் அறிவித்த காரியத்தை உண்மையோடு, இந்த ஜனத்திற்கு அழிவுதான் வரப்போகிறது என்று உண்மையாக தைரியமாக பயமில்லாதவளாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அந்த ஆசாரியர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பொழுது ராஜாவின் இருதயம் மிகவும் கலங்கினது. அவன் அழுது ஜெபம் பண்ணி, ஆமென் ஹல்லேலூயா, அழுது ஜெபம் பண்ணி எல்லாரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆலயத்திற்கு வர வைத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லார் காதுகள் கேட்க வாசிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். இப்படியாக இந்த உள்தாளின் தீர்க்க தரிசனத்தினால ஆமென் அந்த தேசத்தில் ஒரு மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் வந்தது? 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பெண் தீர்க்கதரிசி தைரியமாக கர்த்தர் அவளுக்கு கட்டளை கொடுத்த வார்த்தைகளை அவள் அறிவித்த பொழுது என்ன மாற்றம் வந்த தேசத்திலே ஒரு மாற்றம் வந்தது. இப்படி தேசத்துல ஒரு மாற்றத்தை வருத்துவதற்கு தான் கர்த்தர் அவளிடத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிவித்தாள். அவள் அதை சொன்ன பொழுது யோசியா அதை கேட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்ல, நானும் ரட்சிக்கப்படணும், என்னோடு கூட என் ஜனம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆலயத்தில் வர வைத்து எல்லாரும் கர்த்தருக்கு சமூகத்திற்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று. இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த காலத்தில் தேசத்தின் மனம் திரும்புதலுக்கு இந்த உள்தாளின் தீர்க்க தரிசனம் ஒரு காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? நம்முடைய ஒரு வார்த்தையினால யாராவது மனம் திரும்புகிறார்களா? இல்லை என்றால் கர்த்தர் இன்றைய தினத்தில் நம்மிடத்தில் எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரூபாந்தரம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த உள்தாளை போல ஆமென் கர்த்தர் அவளுக்கு அறிவித்த காரியத்தை அப்படியே சொல்லக்கூடிய பயம் இல்லாத உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் உண்மையுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, விசுவாசத்துடன் போராடி ஜெயம் கொண்ட கானானிய ஸ்திரீ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா என்று சுவிசேஷமாக. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்னது? கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. நோவாவின் காலத்தில் சபிக்கப்பட்டவர்கள் தான் இந்த கானானியர்கள். மக்களால் பின்தள்ளப்பட்டவர்கள், மக்களால் இஸ்ரவேல் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இந்த கானானியர்கள். கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிறவர்கள், அந்நிய மதஸ்தர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த கானானியர்கள் அந்நிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள். அந்நிய மதஸ்தியாக இருந்த பொழுதும் இந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை குறித்து கேள்விப்பட்ட பொழுது எங்கே கடந்து வருகிறார்? அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும். அதற்காக இந்த கானானிய ஸ்திரீயுடைய சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கு. அவள் அந்நிய மதஸ்தராக இருக்கிறாள். கர்த்தரை பின்பற்றுகிறவள் இல்லை. ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு விடுதலை உண்டு என்று அவளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரெடுத்து வருகிறாள். 23வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவளுடைய சூழ்நிலை அவளுக்கு அனுகூலமா இல்லை. ஏசப்பாட்ட போய் கேட்ட உடனே ஏசப்பா விடுதலை கொடுத்தாரா? இல்லை. அவர் கேட்டுட்டு கேட்காதவரை போல அவளை விட்டு கடந்து போனா. அப்ப சூழ்நிலை இந்த கானானிய ஸ்திரீக்கு அவளுக்கு ஏற்றதா இல்லை, எதிராக தான் இருக்கு. ஆனா அந்த பயந்து போனாளா?
கர்த்தர் நான் சொன்ன வார்த்தையை கேட்கல, கவனிக்கல, நிக்கல என்று அவள் விடாதபடிக்கு அவள் கர்த்தருடைய வல்லமை அறிந்தவளாய் இருந்தாள். அதனால் தான் அதில் 21ஆம் வசனத்தில் 22ல் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். அப்போ அவளுக்கு தெரியும், ஏசப்பாவால என் குழந்தைக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று. யாருக்கு தெரியும்? அந்த கானானிய ஸ்திரீக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? கானானிய ஸ்திரீக்கு தெரியும், கர்த்தரால என் குழந்தைக்கு ஒரு சௌக்கியம் கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியும். ஏன்னா என்னவென்றால் அதற்கு முன்பதாகவே கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். கேள்விப்பட்டதுனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் கடந்து வருகிறாள். கடந்து வந்து கூப்பிட்டும் கர்த்தர் அவளுக்கு அனுகூலமாக ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை விட்டு மாறாதபடிக்கு அவளுடைய வல்லமை அறிந்து கொண்டவள், எப்படியாவது ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு போக வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு 26ஆம் வசனத்தை வாசிங்க ஒரு ஆள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பிள்ளைகள் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அதை எடுத்து நாய்க்குட்டிகளா யார சொல்லுதாங்க? கானானியரை. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னா. ஆனால் நம்மளை பார்த்து, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ நாய்க்குட்டி, உனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது போஞ்சோன்னா நம்ம என்ன செய்வோம்? எனக்கு இது தேவையில்லை. என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு சொல்ல கூட பொறுக்கக்கூடிய பொறுமை நம்மகிட்ட இல்லை, அப்படிதானே? ஆண்கள் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்வார்கள், பெண்களாகி நமக்கு பொறுக்கக்கூடிய மனசு கிடையாது, அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமை இருக்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை நம்மிடத்துல ஒரு ஊழியரோ யாராவது வந்து சொன்னா, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நான் எப்படி ஆலயத்துக்கு போவேன், நீ நான் போக மாட்டேன், அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனால் வந்து இந்த கானானிய ஸ்திரீ பிள்ளைகளாகி நாம் அப்படி இருக்கிறோம். அந்நிய மதத்திலிருந்து வந்த இந்த கானானிய ஸ்திரீ அதன் அடுத்த வசனத்திலே, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவ தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நம்ம தாழ்மையாய் இருக்கிறோமோ அவ்வளவு நம்மளை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மகளுடைய விசுவாசத்தை கண்டு, ஆமென், அவளுடைய தாழ்மையை கண்டு, இவ்வளவு விசுவாசம் உள்ளவளா இருக்கிறாளே என்று, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீர் விரும்புகிறபடி ஆக கடவுது என்று அற்புதம் செய்தார். இந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்தார். அதற்கு முதலாவதாக அவள் வந்து சூழ்நிலையை கண்டு தளர்ந்து போனாளா? இல்ல, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? ரொம்ப பெரியவர். இந்த சூழ்நிலையில இருக்கிற கர்த்தர் யாரு? ரொம்ப பெரியவர். அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தாள். கர்த்தருடைய வல்லமை அறிந்து அவள் அறிக்கை பண்ணினாள். மூன்றாவதாக அவள் தாழ்மையோடு, ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ அவ்வளோ தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக விசுவாசத்துடன் போராடி அவளுடைய குடும்பத்தில் அவளுடைய குழந்தைக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. மூன்றாவதாக பிரிஸ்கில்லா என்கிற ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். 2ஆம் பாடமாக வாசித்த ரோமர்ல அநேக ஸ்திரீகளை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த பிரிஸ்கில்லாவை தான் வெளிப்படுத்தினா. தன் வீடையே சபையாக மாற்றிய பெண்மணி தான் இந்த பிரிஸ்கில்லா. ஹல்லேலூயா, பிரிஸ்கில்லா, ஹல்லேலூயா. இந்த பிரிஸ்கில்லா என்கிற பேர் வந்து ஒரு இடத்துலையுமே தனிமையா வரல. வேதத்துல பல இடங்கள்ல இந்த பிரிஸ்கில்லா என்கிற பேர் வந்திருக்கிறது. ஆனா ஒரு இடத்துலையுமே பிரிஸ்கில்லா மட்டும் அப்படி வரவே இல்லை. எல்லா இடத்துலையும் அவரோடு கூட ஆக்கில்லா, அவருடைய கணவரும் இணைந்துதான் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 இடங்களில் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா 2 பேரும் ஒரு மனமா ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரிஸ்கில்லா யார் என்றால்
இந்த கூடார பணி செய்து கொண்டிருந்தார். இந்த தம்பதிகள் இருவரும் இணைந்து கூடார பணி செய்து கொண்டிருந்தார்கள். கூடார பணி செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல எந்த ஊழியர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருந்தார்கள், ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். பவுல் பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பல இடங்களில் ஊழியம் செய்யும் போது இந்த தம்பதிகளோடு கூட பல இடங்கள் இந்த தம்பதிகளும் பவுலோடு கூட சென்று தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பவுல் வந்து பல காலம் தங்கி இருந்து இந்த பவனத்தில் தான், ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டில் தான் பல நாள் தங்கி இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா பவுலுக்காக தங்க உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். ஆமென். கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். நம்ம கனம் பண்ணுகிறோமா நம்முடைய ஊழியர்களை? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த ஊழியர்களை நாம் கனம் பண்ண வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பல்லோ என்கிற ஒரு வேத மனுஷன், ஆலயத்திலிருந்து வேதத்தை நன்கு கற்ற ஒரு மனுஷன் இருந்தான். பவுல் சொன்ன பல வார்த்தைகளையும் கேட்டு இந்த அப்பல்லோவுக்கு இவங்க கொஞ்சம் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து நல்ல ஊழியராக அப்பல்லோவை உருவாக்கினார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, இங்கே எல்லா வாரமும் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது. இதை கேட்டுவிட்டு நம்ம அப்படியே போயிருந்தோம். கேட்கிற வார்த்தைகளை மற்றுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற அதிசயத்தை, அற்புதங்களை மற்றுள்ளவர்களுக்கு நம்ம சொல்லணும். சொல்லும் போதுதான் இனி ஒரு ஆள் கர்த்தரை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆத்மீக தலத்திலும் ஒரு மனமா இருந்தாங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இந்த ஒரு மனம் இருக்கிறதா? ஒரு மனம் இருக்கிறதா? அநேக பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தங்கள் கணவர்களை மதிக்காத அநேக பெண்கள் நம்ம ஆலயத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் இந்த உலகத்தில் மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்டு கர்த்தர் ஏற்ற துணையை தான் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிதானே? கர்த்தர் நமக்கு தருவது ஏதாவது குறைவு இருக்குமா? இல்லை. உனக்கு இந்த துணை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் ஏசப்பா நமக்கு தருவார். அப்போ நமக்கு நல்ல துணைகளை தந்திருக்கும் போது அநேக பெண்கள், ஆண்களும் கூட நமக்கு கிடைத்திருக்கிற துணையை மதிக்காதவர்களாய், அவர்களை புருஷன் வந்து ஸ்திரீக்கு தலையாய் இருக்கிறான், ஆனால் அதை நம்ம கனம் பண்ணணும், அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் அநேக குடும்பங்கள் அப்படி இல்லை. நம்ம ஆலயத்தில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அநேக ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களை கனம் பண்ணுவதே கிடையாது, மதிப்பதில்லை. அவருக்கு அவர் வழி, எனக்கு என் வழி, நான் பெருசா நீ பெருசா. இதுதான் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை இந்த காலத்தில். கர்த்தர் நம்மிடத்தில் தெளிவாக சொல்லுகிறார். நான் ஏசப்பாட்ட கேட்டேன், உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் கடந்த வாரத்தில். அப்போ ஏசப்பா ஸ்திரீகளை குறித்து தானே பேசணும், அப்போ 2 காரியம் நான் ஸ்திரீயை குறித்து எடுத்திருக்கிறேன். இந்த பிரிஸ்கில்லாவை வாசிக்கும் போது எல்லா இடத்துலையும் ஆக்கிலா பிரிஸ்கில்லா பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு இருக்கு. அப்போ நான் இந்த காரியத்தை சொல்ல வேண்டுமா வேண்டாமான்னு யோசித்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் என்னிடத்து சொன்னார், இதே பேர் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் குறித்து நீ சொல்ல வேண்டும். அப்போ நம்ம சபையில் அது தேவையாக இருக்கிறது. நம்முடைய கணவர்களை மதிக்காத அல்லது மனைவிகளை மதிக்காதவர்கள் இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்கு ஒற்றுமையாக நம்ம இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும். அநேக பெண்கள் புருஷர்களை மதிக்காதபடிக்கு நான் தான் பெருசு, நான் சொல்லுகிற காரியம்தான் பெருசு என்று இருக்கிறார்கள். அப்படி யாராவது இருந்தால் இன்றைய தினத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் தான் பேசுகிறார். யாரும் சிந்திக்க கூடாது, என்னை குறித்து அல்ல, மற்றுள்ள அவளை குறித்தா தான் இருக்கும் அந்த பிள்ளை பேசுனது என்று. ஆவியானவர் இந்த இடத்துல சபையில சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப எல்லாருக்கும் இந்த இடத்துல காதுகள் இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற, நான் ஏதாவது ஒரு இடத்துல குறைபட்டு இருந்தா ஏசப்பா அதை மன்னித்து என் கணவனை மதிக்கணும், என் மனைவியை மதிக்கணும். நாங்க குடும்பமா ஒரு மனது இருந்தா அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டு. எந்தெந்த குடும்பத்துல ஒரு மனது இல்லையோ அவங்க வீட்டுல எல்லாம் வேதனைகள் தான். அநேக கணவர்கள் குடிப்பாங்க. நம்ம அந்த ஸ்திரீகளிடத்துல போய் நீங்க ஜெபிங்க அப்படி சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஜெப குறைவுனால தான் இனியும் மனம் திரும்பாம இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கணவர் அல்லது உங்கள் மனைவி ஏதாவது ஒரு காரியத்துல மனம் திரும்பாம உங்களுக்கு வேதனை உண்டாக்கிறவர்களாக இருந்தா அந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும், இனியும் நான் ஜெபிக்கணும், இனியும் நான் ஜெபிக்கணும். என் கணவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நான் தான் ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம போய் ஊழியரிடத்துல
அச்சா அல்லாட்டினா சாரே பாஸ்டர் என் மனைவிக்காக என் கணவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் ஜெபிப்பார்கள், நம்ம கேட்டனால ஜெபிப்பாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது உனக்கு தேவைன்னா யார் கேட்கணும்? நமக்கு தேவைன்னா யார் கேட்கணும்? கோபமாக இருக்கீங்களா? சத்தமே வெளியில் வரல. நமக்கு தேவை என்றால் யார் கேட்க வேண்டும்? எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நான் தான் அழணும். மற்றவர்கள் எனக்கு வேண்டி அழுதா சரியாகுமா? இல்லை. நம்ம இந்த உபவாச கூடுகைக்கெல்லாம் வரும்போது வழியில் கடைகளில் ரோட்ல எல்லாம் நிற்கவங்க வரமாட்டாங்க, வேற ஏதாவது காரியத்துக்கு போவாங்க. அவங்க ஒரு வாக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு வேண்டியும் கூட ஜெபம் பண்ணிடுங்க. நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஜெபம் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? சரி ஆண்டி, சரி சரி, யாரா இருந்தாலும் சரி நாங்கள் ஜெபம் பண்ணிடுதோம்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபத்தை விட மிஞ்சினது யாரு? நீங்கள் ஜெபம் பண்ணாதான் உனக்கு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் கூறுகிறது. அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ யார் கேட்கணும்? நம்ம வீட்டில் ஒரு விடுதலை வேணும்னா யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். அப்படிதானே? ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்ல கர்த்தரை அறிந்து ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனைவி. ஆனால் இந்த கணவன் அப்படி இல்லை. திருமணமானது சந்தோஷமாக தான் மனைவியை பார்த்தாங்க. எல்லாமே மனைவிக்கு என்னது தேவையோ அதை அடுத்த செகண்டே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கணவரிடத்தில் ஒரு பழக்கம், வாரம் வாரம் தன் நண்பர்களை தன்னுடைய பவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன விருந்து பண்ணுவார் என்றால், நண்பர்கள் எல்லாம் கூடுமே என்ன விருந்து நடைபெறும்? மதுபானத்தினால விருந்து நடைபெறும். அப்பொழுது இந்த மனைவியிடத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் சமைத்து தர வேண்டும் என்று. நம்ம கணவன்மார் அப்படி நம்மகிட்ட சொன்னாங்க, என்ன நடக்கும்? கொலைபாதகமே நடந்துரும். அப்படிதானே? நமக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? நம்ம வீட்டில் மதுபானம் அறிந்து அவங்க பார்ட்டி நடத்த நமக்கு சம்மதம் இருக்குமா? இருக்காது. நம்ம கணவர் எல்லாம் அப்படி சொன்னா அங்கே பாத்திரம் எல்லாம் மிற்றத்துக்கு வந்துடும். அப்படிதானே? அப்படிதானே? அப்போ இந்த மனைவி ஆனால் அவன் கணவர் சொன்ன உடனே அதை அப்படியே கீழ்ப்படிந்து எல்லா வாரமும் அநேக நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவர் கணவர் கொடுப்பார். மதியான பொழுது எல்லாவற்றையும் அவள் சமைத்து வைப்பாள். சமைத்து அவர்கள் இருந்து மதுபானம் அருந்துகிற இடத்துல எல்லாவற்றையும் கொண்டு வைத்து விட்டு இவள் அந்த இடத்தை விட்டு மாறி ஒரு அறைக்குள்ளே போயிருந்து ஜெபம் செய்வாள். ஜெபம் செய்து கொண்டே இருந்த அநேக நாள் இப்படியே கடந்து போனது. அவள் கண்ணீரோடு ஜெபித்தா. ஆனால் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. தன் கணவரிடத்துல ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன காரியத்தினால இப்படி செய்தீங்கள் என்று அவள் வாக்குவாதம் பண்ணலை. அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு இந்த கணவர் இருதயத்தில் ஒரு தோன்றுதல், இவள் என்ன செய்வா? எனக்கு எல்லாம் சமைத்து வைத்து விட்டு இவள் எங்கேயோ போகிறாளே, இவள் என்ன செய்கிறாள் என்று இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க வேண்டும் என்று அந்த இடத்தை அவள் எங்கு போகிறாளோ என்று பார்த்து என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கணவன் வாஞ்சியோடு மனைவி கொண்டு எல்லாவற்றையும் வைத்தாங்க. கணவர் எழும்பி போனான். போன பொழுது ஒரு அறையை அடைத்து அறைக்கதவுக்குள்ளே இருந்து அவள் அம்மேன் கண்ணீரோடு முழங்கால் யுத்தம் பண்ணினான். அந்த நிமிஷமே, அந்த நொடிப்பொழுதே கணவனுடைய இருதயம் தொடப்பட்டது. கர்த்தர் அவனை ரூபாந்தரப்படுத்தினார். அடுத்த வாரம் முதல் இந்த மதுபானம் அருந்துவது வேண்டாம். கர்த்தர் இருதயத்தை தொட்டா மாற்றம் உண்டாகும். அப்படிதானே? அது மாற்றத்திற்கு யார் காரணமாக இருந்தாள்? ஒரு மனைவியின் கண்ணீர். அப்ப நம்ம கண்ணீரோடு ஜெபித்தா நம்முடைய கணவர்களை கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒரு குடும்பத்துக்கு வாரோம், எல்லாரும் நமக்கு பிரியமானவர்களாக இருப்பார்களா? இல்லை. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு ஏற்றவர்களாய் அல்லது அவர்களுக்கு ஏற்ற விதமாய் உங்களை கர்த்தர் உருவாக்கி விடுவார். இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் எப்படி இருந்தாங்க? ஒரு மனதோடு இருந்தாங்க. கர்த்தர் உங்களிடத்திலும் அந்த ஒரு மனத ஆவி, உங்களிடத்திலும் என்னிடத்தில் அந்த ஒரு மனதின் ஆவி வேண்டும் என்று குடும்பங்களில் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக தன் தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த உள்தாள் என்கிற பெண் தீர்க்கதரிசி. இரண்டாவதாக தன் பவனத்தின் தன் மகளின்
விடுதலைக்காக ஜெபித்து போராடி பெற்றுக்கொண்ட கானானிய ஸ்திரீ. மூன்றாவதாக அநேக சபைகள் எழும்புவதற்கு காரணமாக இருந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும், அந்த 3 ஸ்திரீகளை குறித்து நாம் அறிந்தோம், கேட்டோம் கர்த்தருடைய வார்த்தைகளை. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் அழைத்தால் பெண்களாக இருந்தாலும் சரி வல்லமையாக பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் வல்லமையாக பயன்படுத்த முடியும். பெண்களே கூட கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்த முடியும். கர்த்தர் அழைக்கிறார் உங்களையும் என்னையும். இந்த அநேக முறை கோலிங் நமக்கு வந்திருக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. ஆனால் நம்ம அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு இனியும் போகலாம், இனியும் நாட்கள் இருக்கிறது, இனி காலம் செல்லாது. கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார், நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமென், ஆமென். யுத்த வீரனாய் யுத்த வீராங்கனையாய் நிற்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என்னை நீங்கள் பல முறை அழைத்திருக்கீங்க, ஆனால் நான் அசட்டை பண்ணிவிட்டேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உள்தாளுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் ஒரு தேசத்தை மாற்றினது. ஆமென். அந்த கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்த விசுவாசம் அவருடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பிரிஸ்கில்லாவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? கர்த்தர் வெளிப்படையாய் ஒவ்வொரு வருடத்திலையும் உன்னை நான் அழைத்திருக்கிறேனே, என்னுடைய வேலையை செய் என்று, உன்னை அழைத்திருக்கிறேனே எனக்காக பாடு என்று, உன்னை அழைத்திருக்கிறேனே எனக்காக ஜெபி என்று, எனக்காக என்னுடைய வேலையை செய்ய நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு சித்தம் வைத்திருக்கிறான். உங்க வீட்டுக்காக நீங்க தான் காவல் பண்ணணும், உங்க சபைக்காக நீங்க தான் காவல் பண்ணணும், உங்களுடைய தேசத்துக்காக நம்முடைய தேசத்துக்காக நம்ம தான் காவல் பண்ணணும். நம்ம அசதியா தூங்கி 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 இருந்தோம் என்றா சத்துரு ஈஸியா நம்ம வஞ்சித்து விடுவான். எழும்பு, இன்றைக்கு நீ எழும்பு. கர்த்தர் ஆமென், சீயோனே எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். எழும்பணும். இனி நம்ம அசதியா இருந்தா போறாது. நம்ம வீட்டுக்காக நம்ம தாங்க ஜெபம் பண்ணணும். நம்ம தேசம் நம்ம சபையை குறித்து நாம் குற்றம் சொல்லுகிறோமே, அது குற்றம் வராதபடிக்கு நம்ம தான் தரப்புல நிற்கணும். தேசத்துல அநேக குற்றங்கள் நடக்கிறது, அந்த தேசத்துக்காக நான் தான் தரப்புல நிற்கணும். நம்ம நிக்காததின் நிமித்தம் தான், நான் நிக்காததின் நிமித்தம் தான், நீங்க ஒவ்வொருவரும் நிக்காததின் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிற இந்த பூமியில நம்ம எவ்வளவோ பொக்கிஷங்களை சேர்த்தாலும் அதெல்லாம் இங்க நம்ம விட்டுட்டு தான் போகணும். பரலோகத்துல போகணும்னா ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு அங்க நம்ம சேர்க்கணும். அது என்னது? ஆத்தும ஆதாயம். நம்ம ஆத்தும ஆதாயம் உண்டாக்குகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தேவன் நமக்கு இவ்வளவுதானா சவுண்டு? தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் தேவ அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். அப்படிதானே? அப்படிதானே இருக்கு வசனம். அப்போ நம்ம இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம இந்த வெளியில் அங்கே இங்கே போய் நின்று பேசதான் பயப்படணும். ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்கோ கர்த்தர் சொன்ன காரியங்களை சொல்லுவதற்கோ பயம் இல்லாதபடிக்கு பலமும் தேவ அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமாம்.